நம்ம ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஜிம்மில் நமக்கு வந்து எக்ஸசைஸ் ட்ரைனிங் பண்ணுறப்பவே நமக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டது. பேட்மிண்டன் விளையாடிட்டு இருந்தாங்க, அதுலேயே கோர்ட்லேயே வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் அட்டாக்ன்றது கிடையாது. ஸோ தேர் வில் பி சம்திங் கால்ட் அஸ் கன்ஜனைட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு வந்து பிறப்புல இருந்தே பார்த்தீங்கன்னா ஹார்ட் தசை வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கும். சில பேருக்கு வந்து ஹார்ட் தசை திக்னஸ் வந்து கூடுதலாக இருக்கும். ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். ஸோ இது மாதிரி இருக்கிறவங்க இட் ரன்ஸ் இன் தி ஃபேமிலி. சைலண்டாக வந்து அது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அன்லெஸ் அண்ட் நம்ம வந்து ஒரு ஹார்ட் இவாலுவேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு தொந்தரவுக்கு வேண்டி அவங்க ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அப்போ இசிஜி எடுத்தோம்னா அப்நார்மல் காமிக்கும். அப்போ இவாலுவேட் பண்ணோம்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றது தெரிய வரும். எக்ஸசைஸ் நமக்கு வந்து சின்ன வயதுலேருந்தே சில பேர் நம்ம அக்ரெசிவாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் ஆஃப் அரௌண்ட் 30-35 இருக்கிறவங்க, ஒரு 40s இருக்கிறவங்க இப்போ சடனாக நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறப்போ ஒரு கிராஜுவல் ஃபேஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. ஸ்டார்ட் வித் சிம்பிள் வாக்கிங், சிம்பிள் சைக்கிளிங். ஸோ ரொம்ப அக்ரெசிவாக வந்து எடுத்த ஆரம்பிக்கும் போதே வந்து நம்ம வந்து அதிக அளவில் வந்து நம்ம வந்து இன்டென்ஸாக பண்ண ஆரம்பிக்கிறப்போ தான் நமக்கு ப்ராப்ளங்களில் வந்து லேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும், ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் when we are starting a good exercise at the 30s நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டார்ட் இன் அ சிம்பிள் வே. அதை வந்து படிப்படியாக கொஞ்சம் அதிகப்படுத்த பாருங்க. இது மாதிரி இந்த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம வந்து அக்ரெசிவாக பண்ணுறது வந்து நல்லது கிடையாது.